ஃபர்ஸ்ட் மேட்ச்ல they are not defending a target. ஓகே, பட்டிதாருக்கு நான் என்ன நம்ம கொஞ்சம் பார்க்கணும் கேப்டன்சி எப்படின்னு. he is not defending a target. ஸோ அந்த இடத்துல டென்ஷன் கிடையாது. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் போலிங் போடுறாங்க. ஓகே, அதுல வந்து கோலியுடைய தயவு இருக்கும். பட் கோலியுடைய இன்டர்பியரன்ஸோ இல்ல கோலியை பார்த்து பார்த்து பண்ண வேண்டியிருக்கும். சர்டிபிகேஷன் வேலிடேஷனுக்கு ஒருத்தட்டு நடுவில் கூட ஒரு மேட்ச் அந்த தயால் கிட்ட பால கொடுத்துட்டு இல்ல தயால் குணால் பாண்டியாட்ட கொடுத்துட்டு எவ்ரி டைம் வந்து விராட் கோலியை பாக்குறாரு. நான் இது கரெக்ட் தானா, அடுத்து நான் என்ன போட சொல்லிட்டோம், யாரை போட சொல்லிட்டோன்ற மாதிரி பாக்குறாரு. அப்படி இருக்கிற வரைக்கும் இது பட்டிதாரா இருந்தாலும் சரி, ஆர்சிபில ருத்ராஜ் கைக்வாடா இருந்தாலும் சரி, சிஎஸ்கேல அவங்க மென்டார்ஸ், தட் இஸ் இந்த பக்கம் கோலி அந்த பக்கம் தோனி, அவங்களுடைய பிரசன்ஸ் இருக்கிற வரைக்கும் இவங்களுடைய ஆக்சுவல் வேல்யூ கேப்டன்சியோடைய ஒர்த் என்னன்றது நமக்கு புரியாது. இதுல பொறுத்த வரைக்கும் வின்னுங்கிற ஆங்கிள் அண்ட் டாஸ் ஜெயிச்சுட்டு சேஸ் பண்ணணும்னு போனார் பாருங்க, அதுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துடலாம். பட்டிதார் அவருடைய பேட்டிங் கேப்டன்சினால அவருடைய பேட்டிங் எஃபெக்ட் ஆகுது. பிரில்லியண்டா இன்னைக்கு சுனில் நாராயண் ஒரு 6 அடிச்சாரு டாப் கிளாஸா. ஸோ அதுலலாம் டென்ஷனே தெரியல. இது சேலஞ்சிங்கா சம்டைம்ஸ் சிச்சுவேஷன் வரும்போது எப்படி கேப்டன்சி பண்றான்றதை பார்க்கணும். அண்ட் இப்போ கூட நான் ஃபீல் பண்றேன், கோலி ஒரு டீம்ல இருக்காருன்னா கோலி தான் கேப்டன் பண்ணணும், தோனி ஒரு டீம்ல இருக்காருன்னா தோனி தான் கேப்டன் பண்ணணும். அவங்க இன்னொருத்தர் கேப்டனா இருந்துட்டு அவங்க கீழே ஆடுறதுன்றது யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அதான் விஷயம். இல்ல குருணால் பாண்டியா நீங்க ஸ்பின்னு சொல்லலாம், குருணால் பாண்டியா பாஸ் லிவிங்ஸ்டன் வந்து போட்டுட்டாருன்னா அவங்களுக்கு போனஸ். ஸோ பார்ட் டைம் அவங்களுக்கு வந்து ஒரு சஹல் மாதிரி யார் இருக்காங்க சொல்லுங்க பெங்களூர்ல, ஆர்சிபில கிடையாது. சஹல் மாதிரி ஒரு கிளியர் விக்கெட் டேக்கர், இல்ல பிஷ்னாய் மாதிரி ஒருத்தர் நல்ல பவர் பிளேலே கொடுத்தா கூட போல்ட் எடுப்பாரு, எல்பிடபிள்யூ எடுப்பாரு, விக்கெட் எடுத்துருவாருன்ற மாதிரி இல்ல. பட் இதுல ஒன்றும் சொல்ல முடியல. இவங்க இந்த பேட்டிங், அவங்க பேட்டிங் இஸ் நாட் அன் ஏரியா ஆஃப் கன்சர்ன் அட் ஆல் ஃபார் தெம். அவங்களுக்கு டெம்பரமெண்ட்டும் இருக்கு, அடிக்கிற ஸ்டைலும் இருக்கு, ரெண்டுமே இருக்கு அவங்களுக்கு. இப்ப படிக்கலன் விராட் கோலி திடீர்னு தள்ளி ஆடுவாங்க, அது ஒரு பக்கம் இருக்கு. லிவிங்ஸ்டன் அண்ட் சால்ட் அடி ஆரம்பிச்சாங்கன்னா 6-6 வரும். அவங்களுக்கு எல்லாமே இருக்கு. அவங்க ஒரே ஏரியா ஆஃப் கன்சர்ன் எதுன்னா போலிங் தான். இன்னைக்கு குருணால் பாண்டியா ரியல் ஹீரோ. அவர் வந்து ரொம்ப டேர்ன் பண்றது இல்ல, கிட்டத்தட்ட ஸ்ட்ரெயிட் சில ஸ்பின்னர்லயே பவுன்சர் போடுற ஒரே ஸ்பின்னர் அவர் தான். இன்னைக்கு பாத்துருப்பீங்க, அதெல்லாம் இருக்கு. பட் இது கொஞ்சம் டேஞ்சர். ஏன்னா அவங்க எப்ப டாஸ் ஜெயிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பிளாட் விக்கெட்ல சேஸ் பண்ணலாம்னு போனாங்களோ அப்பயே அவங்களுடைய கான்பிடன்ஸ் இன் தேர் பேட்டிங் இஸ் மோர் தென் தேர் கான்பிடன்ஸ் இன் தேர் போலிங். அதுதான் இது சொல்றது. இல்லாட்டா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஜாலியா ஆடிருப்பாங்க, போலிங் ஸ்ட்ராங்கா இருந்தா. அவங்களுக்கு போலிங் வந்து கொஞ்சம் வீக் லிங்க் தான். அதனால அவங்க வந்து ஃபர்ஸ்ட் போலிங் சேஸ் பண்ணலான்ட்டு போறாங்க. அவங்க ஸ்பின் ஏரியா வந்து இப்ப விக்கெட்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்லோ ஆகினே போகும். டோர்னமெண்ட் ப்ரோக்ரஸ் ஆக ஸ்லோ ஆகும், ஸ்பின்னர்ஸுக்கு ஸ்கோப் ஜாஸ்தி வரும். அப்ப வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு எனக்கு தோணுது. பட் இந்த பேட்டிங்ல அவங்க கஷ்டப்பட மாட்டாங்க. பேட்டிங் வந்து செம ஸ்ட்ராங், லுக்ஸ் வெரி வெரி ஸ்ட்ராங். அதுதான் ஒரே விஷயம். ஆர்சிபியோடைய பிளஸ் என்னன்னா அவர் கேப்டனுக்கு ஒரு லவ்லி ஸ்டார்ட், அவர் ஒரு பெரிய மொரால் பூஸ்டர். அது ஒரு சாம்பியன் டீம் வச்சிட்டாங்க ஃபர்ஸ்டே. கான்பிடன்ஸ் லெவல் சூப்பர் டூப்பர் ஹையா இருக்கும். அது ஒரு லவ்லி விஷயம். சேசிங்கா அசால்ட்டா ஹிக்கப்ஸே இல்லாம வச்சிட்டாங்க. அது ஒரு சூப்பர் டூப்பர் விஷயம். போலிங்கும் நீங்க டெர்பிகா போட்டாங்க. குருணால் பாண்டியா நல்லா போட்டார். நான் நினைச்சேன் ஸ்பின் வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய வெயிட்டேஜ் இல்ல ஸ்பின் நினைச்சேன். இன்னைக்கு குருணால் டிட் இஸ் பெஸ்ட். இன்னொரு 2-3 மேட்ச் ஆனப்புறம் தான் ட்ரெண்ட் தெரியும்.